தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ராஜமாணிக்க ஐயாவை பத்தி சரியா தெரியாது. ஆனா கலெக்டரா இந்த ஊருக்கு வந்தப்ப நான் கேட்ட முதல் பேரு ராஜமாணிக்கம். அதான் அவரோட பேரு. அவர் இந்த ஊருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஊர் பெரியவங்க சிலை திறக்க அனுமதி கேட்டதும் அதுக்கு நான் உடனே அனுமதி கொடுத்தேன். அவரோட சிலையை திறக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஜானகி, ரொம்ப நேரமா மாயாவை காணும். இந்த நேரத்துல அவ எங்க போனா? அண்ணா அண்ணா. என்ன தங்கச்சி, என்ன? அண்ணா, எங்க மாயாவை இன்னும் காணோம். அது புடவையில காஃபி கரை பட்டுருச்சுன்னு கார் எடுத்துட்டு புடவை மாத்திட்டு வர வீடு வரைக்கும் போயிருக்கா. சில திறக்கிற நேரத்துல அவ இல்லைன்னா எப்படி? சீக்கிரம் வந்துருன்னு சொல்லித்தான் அனுப்பின மச்சான். அவ இப்ப வந்துருவா. என்ன, நீ யார தேடுறீங்க? என்ன பார்வதி, சீனுவை இங்க எங்கேயுமே காணோம். ஆமா, அவன் எங்க போயிருப்பான்? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம அவன் மாயா கூட போயிருப்பானோ? என்ன சொல்ற பார்வதி? ஆமா அண்ணி, ஒருவேளை போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் தான் மாயா விட்டு இருக்க மாட்டான்ல. எப்ப பார்த்தாலும் மாயா மாயான்னு மாயா பின்னாடி துடுப்பு மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். ஐயோ, போன இடத்துல அவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? இளம் சாதனையாளர்களுக்கான அவார்டை கொடுத்துடலாம். சரிங்க சார். மாயா எங்கம்மா? அவளை காணோம். சேலையில காஃபி கொட்டிடுச்சுன்னு சேலைய மாத்த வீட்டுக்கு போயிருக்காளாம். கூட சீனுவும் போயிருக்கான் போல இருக்கு. இப்ப வந்துருவாங்க. சரி சரி சரி, நீ போய் மத்தவங்க பேரெல்லாம் சொல்லு. நான் மணி அண்ணனை என்னன்னு பார்க்க சொல்றேன். ஓ சரிம்மா. அண்ணா, இங்க வாங்கல. தங்கச்சி, என்னம்மா? அண்ணா, அவார்டு கொடுக்க போறாங்க. இன்னும் மாயாவை காணோம். கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு வரீங்களா? சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் கதிரு, வா. பார்வதி, என் வீட்டுக்காரும் அந்த மாயாவை தேடிதான் போறாரு போல இருக்கு. சீனுவை வேற காணோம். நானும் போய் பார்த்துட்டு வந்துடுவா. சரி. பாட்டி, மாயா இங்க வந்தாடா? ஆமா தம்பி, மாயாவும் சீனு தம்பியும் என்கிட்ட தான் பூ வாங்கிட்டு போனாங்க. மாயா வீட்டுக்கு போய் துணி மாத்துறதா சொன்னான். ஏன் தம்பி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. விழா நடக்குது, மாயாவை காணோம்னு தேடி வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. சரி பாட்டி, சரிப்பா, போய் பாருங்க. கதிரு, தண்ணி தண்ணி குடி, தண்ணி குடி. தண்ணி குடி. சினு, சீனு, டேய் டேய் சீனு, என்னடா, என்ன பண்ணுது? டேய் சீனு, அப்பா வந்திருக்கடா. டேய் சீனு, உடனே அங்க தானே இருக்க சொன்னேன். நீ எதுக்குடா இந்த கார்ல ஏறி வந்த? என்னடா ஆச்சு? அப்பா மாயா எங்கப்பா? மாயா, டேய் அப்பா மாயா, டேய் அவளை தேடி தான்டா நாங்க வந்தோம். அப்பா மாயா கார்ல இருக்காப்பா. ஐயோ, கார்ல காணோம்டா. அவ எங்கடா? டேய் என்னடா, உன் அம்மா இங்க நான் புலம்பிட்டு இருக்கேன். நீ என்னடா மாயா மாயா அவ பெரிய சொல்லிட்டு இருக்க? அம்மா இல்லம்மா, நானும் மாயா ஒன்னாதாம்மா வந்தோம். இப்ப அவளை காணோம்னா மாயாவை பத்தி கேட்க வேணாமா? அப்பா மாயா எதுவும் தெரியுமா உங்களுக்கு? நாங்களும் அவளை தேடி தான்டா வந்திருக்கோம். அப்பா மாயா எங்க இருக்கான்னு பாக்கணும்ப்பா. வாங்கப்பா போலாம். பாத்து பாத்து. அம்மா மெதுவா. நீங்க பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போங்க. நாங்க மாயாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறோம். அம்மா போங்கம்மா. ஏய் நீ போ. கதிரு வா. வா. வாங்க வாங்க. டேய் சீனு, உட்கார்றா. அப்பா என்னடா? ஒரு நிமிஷம். டேய் சீனு, டேய் சீனு, என்னடா? என்ன? அப்பா இப்பதான்ப்பா மாயாவுக்கு வாங்கி கொடுத்த பூ. அப்பா மாயாவோட செருப்புப்பா. ஐயோ, ஆமா. அப்பா அப்போ மாயா இந்த பக்கம் தான். டேய் இது நம்ம வீட்டுக்கு போற வழிடா. டேய் ஆமாப்பா. அப்போ வாங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அப்போ வாங்க வாங்க.
4வது இளம் சாதனையாளர் விருதை பெறுபவர் திரு கண்ணன் அவர்கள். கண்ணன் அவர்கள் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் கொடுக்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆப்பை தயார் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்பை போன்ல டவுன்லோட் பண்ணிட்டா விளைச்சலை பெருக்கிறதுக்கான தகவல்கள், விதையோட வீரியம், உரம், இப்படி எல்லா தகவலும் கிடைக்கிற மாதிரி வசதி செஞ்சிருக்காங்க. இந்த பயனுள்ள அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க விவசாயிங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்காங்க. இந்த சாதனைக்காக சிறந்த இளம் சாதனையாளர் விருது கண்ணன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா, நீங்க வாங்க, இவருக்கு உங்க கையால விருதை கொடுங்க. டேய் சீனு, நம்ம போகும்போது வீட்டை பூட்டிட்டு தானே போனோம். இப்போ என்ன திறந்து கிடக்கு? வாங்கப்பா உள்ள போய் பார்க்கலாம். ஆ, மாயா மாயா! மாயா 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 எங்க போனான்னு மாயா! தெரியல. எங்க போய் தேடி பாரு. டேய் சீனு, நீ இப்படி போய் தேடி பாரு. ஆ சரிங்கப்பா. மாயா 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 ஐயோ, எப்படி நம்ம மயங்கணும்? சீனு கண்ணாச்சு. சீனு! டேய் சீனு, அப்பா. என்னாச்சுடா? இல்லப்பா, வீடு ஃபுல்லா தேடிட்டேன், மாயாவை காணோம்ப்பா. எங்கேயுமே காணிச்சதுப்பா. டேய், மோட்டார் ஓடுற சத்தம் கேக்குதே. அப்பா, யாருப்பா மோட்டர் ஆன் பண்ணிருப்பா? டேய், அதோட முக்கியம், முதல்ல மோட்டார் ஆஃப் பண்றா. யாராச்சும் இருக்கீங்களா? மாயாவை காணோம். வீடு திறந்து கிடக்கு. யாரும் இல்லாத வீட்ல மோட்டர் ஆன் ஆகி கிடக்கு. யாராவது இருக்கீங்களா? அப்பா, அப்போ மேல தொட்டில தண்ணி. டேய் கதிரு, வாடா.